சமீப காலங்களில் மத்திய கிழக்கில் நடந்த கொலைகளில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட கொலைகளில் ஒன்று தான் ஹமாஸுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுடைய கொலை. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இஸ்மாயில் ஹனியாவை நேரில் சந்தித்ததாகவும் இந்த கொலை நடக்கிறப்ப சம்பவ இடத்துல தான் இருந்ததாகவும் இந்தியாவினுடைய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசியிருப்பது இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. டெல்லியில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்படுற அந்த நேரத்தில் சம்பவ இடத்துல தான் இருந்த அந்த திகிலான அனுபவத்தை நிதின் கட்கரி பகிர்ந்து கொள்கிறார். அந்த விஷயத்தில் அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். ஈரானுடைய புதிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அவருடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக உலக தலைவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்தும் தெஹ்ரானுக்கு வந்து அடைகிறாங்க. இந்த விழாவில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் பிரதமர் மோடியினுடைய வேண்டுகோளை ஏற்று அமைச்சர் நிதின் கட்கரி தெஹ்ரானுக்கு போறார். பதவியேற்பு விழாவிற்கு முந்தைய நாள் தெஹ்ரானில் இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒட்டுமொத்த உலக தலைவர் ஒரு தேநீர் விருந்துக்காக ஒன்று கூடுறாங்க. அப்பதான் அமைச்சர் நிதின் கட்கரி ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை நேரில் சந்திக்கிறார். அங்க கூடியிருந்த அரசு தலைவர்கள்ல அரசு தலைவர் இல்லாத ஒரு அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியா தான். இவர் யாரு என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது இஸ்மாயில் ஹனியா பற்றிய விவரங்கள் நிதின் கட்கரிக்கு சொல்லப்படுது. இந்த தகவலை நிதின் கட்கரி பகிர்ந்துக்கிறார். அதே மாதிரி அடுத்த நாள் ஈரானுடைய அதிபர் மற்றும் தலைமை நீதிபதியோட இஸ்மாயில் ஹனியா பதவியேற்பு விழாவுக்கு வந்ததை தான் பார்த்ததா அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவிக்கிறார். பதவியேற்பு விழா முடிஞ்சு எல்லோரும் அவங்க அறையில் இருக்கிற சமயத்தில் சரியா அதிகாலை ஒரு 4:30 மணி அளவில் அமைச்சர் நிதின் கட்கரியுடைய கதவை யாரோ தட்டுற சப்தம் கேட்குது. திறந்து பார்த்தா இந்தியாவிற்கான ஈரானுடைய தூதர் நாம உடனடியாக இங்கிருந்து புறப்படணும் அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரியை அறிவுறுத்துறார். ஏன் திடீர்னு இங்கிருந்து கிளம்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டு விட்ட செய்தி அவருக்கு சொல்லப்படுது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நிதின் கட்கரி என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். ஆனால் அங்கிருந்த யாருக்கும் இஸ்மாயில் ஹனியா எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற விவரங்கள் தெரியல. உடனே அங்கிருந்து நிதின் கட்கரி புறப்படுகிறார். ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை IRGC-யுடைய ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ராணுவ வளாகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல தான் இஸ்மாயில் ஹனியா தங்கியிருக்கிறார். அங்கதான் அவர் கொலை செய்யவும் படுகிறார். இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட ஒரு வளாகத்துல எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, எப்படி அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி பல்வேறு சந்தேகங்கள் இருந்து வந்த நிலையில இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற பல்வேறு தொழில்நுட்ப தகவல்கள் இந்த சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்தி இருக்கு. அதாவது இஸ்மாயில் ஹனியாவுடைய உடம்பின் மேல் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற காயங்களுடைய தன்மை, அதே மாதிரி அவர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மொபைல் ஃபோனை சரியா துல்லியமாக குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல் நடந்த விதம், மேலும் அவருடைய உதவியாளராக இருந்த வசீம் அந்த பிளாஸ்ட்ல ஏற்பட்ட வேவ்ல ஒரு திசையை நோக்கி தூக்கி வீசப்பட்ட விதம் அப்படின்னு சொல்லி இந்த சந்தேகங்களை இந்த தகவல்கள் இன்னும் வலுப்படுத்தி இது ஒரு சாதாரண வெடிகுண்டு தாக்குதல் இல்லை அப்படின்னு சொல்லியும் கிட்டத்தட்ட 7 கிலோகிராம் எடையுள்ள துல்லியமாக புரோகிராம் செய்யப்பட்ட ஏவுகணை தாக்குதலாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியும் பல்வேறு சந்தேகங்கள் இன்னும் எழுந்திருக்கு. இந்த கொலைக்கான முக்கிய காரணம் என்ன, இஸ்மாயில் ஹனியா அங்கதான் இருக்கிறாரு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிச்சு? அதாவது அந்த வளாகத்துல 4வது மாடியில் வலதுபுறம் இருக்கிற அறையில் இஸ்மாயில் ஹனியா இருந்ததா சொல்லப்படுது. அவர் அந்த அறையில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எப்படி துல்லியமாக தாக்குதல் நடத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் இருந்த நிலையில் சிலர் இஸ்மாயில் ஹனியாவுடைய மொபைல் ஃபோனை ட்ராக் பண்ணி தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் பலர் அதை மறுக்கிறாங்க. உண்மையில என்ன நடந்துச்சு, இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் முழுமையாக பார்க்கலாம். எப்படி மற்ற நாட்டு தலைவர்களுக்கு ஈரானுடைய புதிய அதிபருடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறதுக்கான அழைப்பு வந்துச்சோ அதே மாதிரி தான் இஸ்மாயில் ஹனியாவுக்கும் அழைப்பு வருது. இந்த விழாவில் பங்கேற்கிறதுக்காக இஸ்மாயில் ஹனியா தன்னுடைய பாதுகாவலர்களுடன் தெஹ்ரான் வந்து அடைகிறார். தெஹ்ரான் வந்து அடைந்த இஸ்மாயில் ஹனியா IRGC-யுடைய பாதுகாக்கப்பட்ட வளாகத்தில் தங்க வைக்கப்படுறார். அங்கிருந்து அவர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார். பதவியேற்பு விழாவில் பங்கேற்று முடிச்ச இஸ்மாயில் ஹனியா அடுத்த 2 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறார். பாலஸ்தீன அருங்காட்சியகத்தை இஸ்மாயில் ஹனியா அடுத்த நாள் பார்வையிடுறார். அதுக்கப்புறம் புதிய அதிபருடைய விருந்திலையும் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சிகளை முடிச்சதுக்கு அப்புறம் சரியா ஒரு இரவு 11 மணி அளவில் இஸ்மாயில் ஹனியா விருந்தினர் மாளிகைக்கு திரும்புறார். ரூமுக்கு வந்த இஸ்மாயில் ஹனியா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கிருந்த தன்னுடைய பாதுகாவலர்களோட மகரிப் மற்றும் இஷா தொழுகையை தொழுகிறார். தொழுகையை முடிச்சோன்னா அங்கிருந்த ஹமாஸ் தலைவர்களோட சில கலந்துரையாடலை செய்கிறார். இந்த கலந்துரையாடலில் காசா போர் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுது. இந்த மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாவுடைய ஒரு முக்கிய தலைவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற தகவல் வருது. இந்த தகவலை தொடர்ந்து இன்னும் அந்த உரையாடல் நீளுது. இதுக்கப்புறம் சரியா ஒரு 20 நிமிஷம் இஸ்மாயில் ஹனியா என்ன செய்யறான்னு சொன்னா தூங்குறார். 20 நிமிஷம் தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்த இஸ்மாயில் ஹனியா மீண்டும் அந்த மீட்டிங்கை என்ன செய்யறான்னு சொன்னா தொடர்றார். கிட்டத்தட்ட சரியா ஒரு மணி அளவில் இந்த மீட்டிங் நிறைவு பெறுது. மீட்டிங்கை முடிச்சுட்டு தன்னுடைய ரூமுக்கு வர்றார் இஸ்மாயில் ஹனியா. அவருடைய உதவியாளராக இருக்கிற வசீம் அப்படிங்கிறவரும் அவரோட ரூமுக்கு வர்றார். ரூம்ல பெட்ல சாய்ந்தபடி தன்னுடைய போனை எடுத்து என்ன செய்யறான்னு சொன்னா இஸ்மாயில் ஹனியா ப்ரௌசிங் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த சம்பவம் நடக்கும்போது மணி 1:10 இருக்கும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவருடைய பாதுகாவலராக இருக்கிற வசீம் என்ன செய்யறான்னு சொன்னா இஸ்மாயில் ஹனியாவுடைய பக்கத்தில் அமர்ந்து குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் யாரும் எதிர்பார்க்காத இந்த தாக்குதல் நடத்தப்படுது. இந்த தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியா படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய பக்கத்தில் இருந்த வசீம்
ஒரு திசையை நோக்கி தூக்கி வீசப்படுறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியும். சரியாக ஜூலை 31 1:15 மணி அளவில் இஸ்மாயில் ஹனியா மரணித்து விட்டதாக ஈரான் அதிகாரிகள் உறுதி செய்கிறாங்க. இந்த தாக்குதல் குறித்து தி டெலிகிராஃப் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்ட செய்தி அறிக்கையில் இஸ்ரேலுடைய உளவு பிரிவான மொசாத் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஈரானுடைய பாதுகாப்பு படையில் இருக்கிற ஒரு சிலரை இஸ்மாயில் ஹனியா தங்கியிருந்த அறையில் வெடிமருந்துகளை பொருத்துறதுக்கு கூட்டு சேர்த்து கொண்டதா அந்த அறிக்கை சொல்லுது. இன்னும் சொல்ல போனா ஈரானுடைய முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசினுடைய இறுதி சடங்குல பங்கேற்பதற்காக இஸ்மாயில் ஹனியா தெஹ்ரான் வந்திருந்தப்ப அப்பவே அவரை கொலை செய்ய திட்டமிடப்பட்டதாகவும், ஆனால் மக்கள் கூட்டம் அந்த இடத்துல அதிகமாக இருந்தனால அந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் தி டெலிகிராஃப் அறிக்கை வெளியிட்டிருக்கு. இந்த பாதுகாப்பு குறைபாட்டினுடைய தீவிரத்தை IRGC அதிகாரிகள் பின்னர் ஒப்புக்கொள்றாங்க. இந்த தாக்குதல் குறித்து IRGC மூத்த தலைவர் தி டெலிகிராஃப் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஈரான் மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுடைய முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அன்சார் அல் மஹதி அப்படிங்கிற இந்த பாதுகாப்பு படைப்பிரிவு மொசாதோட சேர்ந்து இந்த கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கிறதா அவர் குறிப்பிட்டார். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இர்ஷா.